கண்ணன் திருப்பி வந்ததுக்கு பிறகு இந்த கதையில் ஏகப்பட்ட திருப்பங்கள் வரப்போகுதுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்தாச்சு. இவர் தான் பணத்தை திருடிட்டு போயிருக்காருங்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும் பொழுது அப்போ பணத்தை இவன் எடுக்கலை அப்படிங்கிறது நினச்சி பெருமைப்படுவார் கண்டிப்பாக பாண்டியன். ஏன்னா அவர் மனசில் அதான் ஒரு பெரிய ஆறாத வடுவாக இருந்துச்சு. நம்ம பிள்ளை ஓடி போய் கல்யாணம் பண்ணது வேற, ஓடி போய் கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த வீட்டோட நகை பணத்தை எடுத்தது வேற அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார்ல. அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளாக கௌமதி தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, இவங்க லவ் பண்ணது வேற ஒருத்தரங்கலாம் தெரிய வரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போவே அரசியை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு குமரவேல் ஒரு ட்ராக் ஆரம்பிச்சிட்டார். அவர் விசில் அடிக்க பேச ட்ரை பண்ணணும், எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்க. இந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயமா இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா கண்ணன் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே வந்தார் ஃபோனில். நீ பணத்தோட நகையோட மட்டும் வந்துரு, நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றி கூட்டு போய் உன்னை நல்லபடியாக வச்சுக்கிறேன், திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ஒரு வேளை சும்மா அவர் இன்னமும் மாறாமல் இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவா, இல்லை அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணான அரசியை தான் காதலிக்கிறாரு, எப்படி ராஜி ஏமாந்து வலையில் விழுந்தாங்களோ அதே மாதிரி அரசியும் அந்த வலையில் விழுந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை காப்பாற்ற போய் கடைசி நிமிஷத்தை இங்கே நடந்த அதே விஷயம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி திருப்பி ஒரு விஷயம் நடந்து குமரவேலுக்கும் அரசிக்கும் கல்யாணங்கிற ஒரு ட்ராக் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி வரப்போகுது, அவங்க போட்டு டார்ச்சர் பண்ண கொடுமைப்படுத்த அரசியை அழுதுகிட்டே இருக்க, அந்த சமயத்தில் இந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் யோசிக்க அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ குழலி வேறு அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமயில் எதையோ மறைக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவங்க தான் அதுக்கு சரியான ஆளும் கூட. ஸோ அந்த ட்விஸ்ட் வேறு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியன் ஷோ சீசன் 2 இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.